அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் புது வருடம் பிறக்கிறது. இந்த புது வருடம் அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் போன்ற பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், கடகராசி ஆகும். பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் ஆகும். கடக ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு மிக நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். ஏனென்றால் கடந்த 2.5 வருடங்களாக உங்களை பெரும் மன உளைச்சலுக்குள்ளும் பெரும் பொருளாதாரம் சார்ந்த சிக்கலுக்குள்ளும் ஏற்படுத்தி கொண்டிருந்த அஷ்டமச்சனியான சனி பகவான் அஷ்டமச்சனியை விட்டு பரிபூர்ணமாக விலகுவது நல்லதொரு விசேஷமாகும். வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் பரிபூர்ணமாக அஷ்டமச்சனியிலிருந்து விடுபட்டு பல நல்ல உயர்வுகளை காணக்கூடிய சூழல்கள் உருவாகும். 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தேவையற்ற அவமானங்களையும் வீண் விரயங்களையும் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் நெருக்கடிகளையும் குழந்தைகளுக்கு கூட உடல் ரீதியாக பல்வேறான பாதிப்புகளால் தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் என்று ஏகப்பட்ட மன உளைச்சல்களையும் பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் விலகுவதும், மே மாதம் முதல் குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான சுபவிரய ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதால் இந்த வருடம் சுபவிரயங்கள் செய்வதற்கு ஏற்ற வருடங்களாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். அதனால் நெடுநாட்களாக வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று கனவுடன் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அந்த கனவு நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. கையில் சிறு பணம் இருந்தாலும் அதை சுபவிரயம் செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதனால் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது வீட்டை புனரமைப்பது போன்ற சிறு சிறு வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது தேவையற்ற வீண் விரயங்கள் கட்டுக்குள் வந்து அவை உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளையும் பொருளாதார ரீதியாக சிறப்பான சூழல்களையும் உருவாக்கும். பொதுவாக விரயத்தில் குரு பகவான் வருகிறாரே, ஏற்கனவே சனி பகவானால் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்தோம். இப்பொழுது விரயத்தில் வரக்கூடிய குரு பகவான் இன்னும் பல்வேறான நெருக்கடிகளை ஏற்படுத்துமோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்திற்கே அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்துவார். அந்த வகையில் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 4ஆம் இடமான சுகம், வீடு, வாகனஸ்தானத்தை பார்ப்பது உன்னதமான விஷயமாகும். ஏனென்றால் சுபவிரயஸ்தானத்திலிருந்து உங்களது வீடு வாகனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வீடு கட்ட வேண்டும் என்ற நெடுநாள் எண்ணங்களும் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த சில வில்லங்கங்களும் நிவர்த்தியாகும். பூர்வீக இடத்தில் வீடு கட்டுவது அல்லது நிலம் கிரயம் பண்ணுவது போன்ற விஷயங்களை தாராளமாக செயல்படுத்தலாம். அவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கோர்ட்டு வழக்கு சார்ந்த சில சிக்கல்கள் நிவர்த்தியாகும். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 6ஆம் இடமான கடன், நோய், எதிரிஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடுவது இன்னும் ஒரு நல்ல விஷயமாகும். அஷ்டமச்சனியினால் ஏற்பட்ட பல்வேறான கடன் நெருக்கடிகளை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று வழிகளிலும் வேதனையிலும் உள்ள பூச நட்சத்திரக்காரர்கள் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நல்ல பாக்கியதைகளும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் இதுவரை உங்களது முயற்சி ஸ்தானத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் தடையேற்படுத்தி கொண்டிருந்த கேது பகவானும் உங்களது முயற்சி ஸ்தானத்திலிருந்து விலகுவது இன்னும் ஒரு அற்புதமான விஷயமாகும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். உத்தியோகம் சார்ந்து பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்த கடுமையான மன நெருக்கடிகளும் ஓயாத சில பிரச்சனைகளும், சிலருக்கு பதவி இழப்பு, சம்பள குறைபாடு போன்ற சிக்கல்களும் இந்த வருடம் முழுமையாக நிவர்த்தியாகும். இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் நல்ல உயர்வுகளையும் காணக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். அதனால் புதிய வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களும் உத்தியோகம் சார்ந்து பணிபுரியக்கூடியவர்களுக்கும் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். சுயதொழில் செய்யக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள், சில குளறுபடிகள் நிவர்த்தியாகும். சுயதொழிலில் வருமானங்களும் ஆர்டர்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் கடந்த 2.5 வருடங்களாக ஏற்பட்ட வீண் விரயங்களும் வேலை இழப்பு, வேலை
இல்லாத சார்ந்த தொந்தரவுகள் இந்த வருடம் நிவர்த்தியாகி சுயதொழிலில் சாதிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் தெம்பும் மனோதைரியங்களும் அதிகரிக்கும். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளையும் தான் கடந்து விடுவேன் என்கின்ற நல்ல நம்பிக்கையும் அதற்கேற்ற நல்ல சூழல்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய சாத்தியங்கள் இந்த வருடம் மிக அதிகம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த மன நெருக்கடிகளும் போராட்டங்களும் குறையும். கேட்பவர்களுக்குத்தான் தான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், ஆனால் வருமானம் என்பது இந்தியாவில் இருப்பதை காட்டிலும் மிக குறைவாக தான் பெறுகிறேனே என்ற ஆதங்கங்களும் மனப்போராட்டங்களும் உங்களை கடந்த வருடங்களில் மிக அதிகமாக வாட்டியிருக்கலாம். அது போன்ற சூழல்கள் இந்த வருடம் நிச்சயம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு அங்கே பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்களும் நல்ல நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு புதிய சூழல்களும் நம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்களுக்கு மனக்குறைகள் அகலும். தெம்பும் தைரியமும் மேலோங்கக்கூடிய நல்ல சூழல்களும் சாதகமான அம்சங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக இருந்த சாதகமற்ற சூழல்கள் இனி உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏனென்றால் அஷ்டமச்சனியை விட்டு ஒருவர் விலகுவதே என்பது மிகவும் அற்புதமான விஷயமாகும். 7.5 சனியில் ஒருவர் எவ்வளவு அதிகப்படியான சிரமங்களை அடைவாரோ அதை 2.5 வருடங்களில் பெறுவார்கள் என்பது விதி. அதன் அடிப்படையில் இந்த அஷ்டமச்சனியிலிருந்து முழுமையாக விடுபடுவது கடகராசி பூச நட்சத்திரக்காரருக்கு மென்மேலும் உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதனால் மேலதிகாரியுடைய குடைச்சல்களும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் தாமதமும் இழுபறியும் இருந்த உங்களுக்கு அதுபோன்ற சிக்கல்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை இந்த வருடம் ராகு பகவான் உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதனால் தேவையற்ற உணவு சார்ந்த பொருட்களாலும் கலப்பட உணவுகள் சார்ந்த பொருட்களாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். ஏனென்றால் ராகு என்றாலே மாயை கலப்படமாகும். அதனால் முடிந்தவரை தேவையற்ற கலப்படம் சார்ந்த உணவுகளில் அதிக மோகம் கொள்ளாமல் வீட்டில் சமைத்து உண்பதற்கான முயற்சியை மேற்கொள்வதும் அல்லது ஹோட்டலில் தான் உண்ண வேண்டும் வேறு வழியில்லை என்பவர்கள் முடிந்தவரை சைவ உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வலிமையடைய செய்யும். 8ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் சில தேவையற்ற வாக்குறுதிகளை உங்களை மீறி கொடுப்பதற்கான சூழல்களை உருவாக்குவார். அதனால் முடிந்தவரை தேவையற்ற வாக்குறுதி பிறருக்கு கொடுக்காமல் நீங்கள் எந்த செயலிலும் விழிப்புடன் செயலாற்றும் பொழுது சில அவமானங்களையும் உடல் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகளையும் சந்திக்காமல் தப்பிக்கலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனியில் ஏற்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் நிச்சயம் இந்த வருடம் இருக்காது. ஏற்றமும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் குறிப்பாக கால் சார்ந்த பகுதிகளில் ஏற்பட்ட தொந்தரவுகளாகட்டும் இடுப்பு சார்ந்த பகுதியில் ஏற்பட்ட வலிகளாகட்டும் சற்று அதிலிருந்து நிவர்த்தி காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புது நம்பிக்கையும் புது நல்ல சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். கல்வி பயிலக்கூடிய பூச நட்சத்திரம் கடகராசிக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அஷ்டமச்சனியினால் ஏற்பட்ட கடும் தாக்கங்கள் குறையும். சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக இதுவரை உங்களது வாக்குஸ்தானத்தை பார்த்ததினால் கல்வியில் ஒரு தடுமாற்றங்களும் ஒரு ஏக்கச் சூழல்களுமே அதிகமாக காணப்பட்டிருக்கும். அதனால் அது போன்ற சிக்கல்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகும். கல்வியில் நல்ல வளர்ச்சிகளையும் நல்ல உயர்வுகளையும் காணக்கூடிய புதிய சூழல்களும் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். பொதுவாக பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடமானது நல்ல நம்பிக்கையும் அருமையான சூழல்களையும் உருவாக்கக்கூடியவையாக இருக்கும். பிரம்மாண்டமான 4 கிரகங்களுமே இந்த வருடம் உங்களுக்கு பெயர்ச்சியாவதில் சனி பகவான் சாதகமாகவும் குரு பகவான் சுபவிரயஸ்தானத்தில் அமர்வதும் முயற்சி ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் அகழ்வதும் என்று உங்களுக்கு சற்று சாதகமும் நம்பிக்கையும் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மட்டும் அடுத்து ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் தேவையற்ற உணவு பதார்த்தங்களால் அவ்வப்போது உடல் பாதிப்புகளும் சில தேவையற்ற வாக்குறுதிகளால் மனரீதியாக சில வருத்தங்களும் ஏற்படக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதனால் அதில் மட்டும் நீங்கள் விழிப்பாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த புது வருடம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய உன்னதமான சூழல்களை உருவாக்கும். அதிகப்படியான கடன் சார்ந்த சூழல்கள் குடும்பத்தில் சில பிரிவினைகள் அவையாவும் நிவர்த்தியாகும். அதே போல இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சியில் எடுத்து திருமணமே அமையாத பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது பஞ்சனை ஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்ப்பதும் நல்ல விசேஷமாகும். அதனால் இதுவரை திருமணம் சார்ந்து முயற்சி எடுத்து திருமணம் அமையாத பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடக்கூடிய சாதகமான சூழல்கள் நிச்சயம் உருவாகும். குழந்தை பேர் இல்லாத பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கர்மக்காரகனான சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள்ளும்
குரு பகவான் உங்களது சுகஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடுவதும், நோய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதும் நல்ல விஷயமாகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில தொந்தரவுகள் இந்த வருடம் அகலும். நெடுநாளாக குழந்தை கிடைக்காதா என்று ஏக்கத்தில் உள்ள சில பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கைகூடக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக அதிகம். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு தவறாது ஒவ்வொரு சனிக்கிழமை நாளொன்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர சகல நன்மைகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் காணக்கூடிய நல்ல திருப்பங்களும் புதிய நம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த புத்தாண்டு சகல ஐஸ்வர்யங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று எம்பெருமானான ஈசனிடம் மனதார பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.